அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆணவம்ங்கிறது தூக்கத்துல வர கனவு மாதிரி. நீங்க முழிச்சுக்கிட்டீங்கன்னா அது இல்லாம போயிடும். உண்மை இதுதான். வெறும் மனமயக்கத்துக்கு பேர். இல்லாத ஒன்றை நீங்களே உருவாக்கிக்கிட்ட ஒன்றுக்கு பேர் தான் ஆணவம். என்னைக்கு அதை நிழல்னு உள்வாங்கிக்கிறீங்களோ அன்னைக்கு அது காணாம போயிடும். அதே மாதிரி என்னைக்கு அதை கனவுன்னு தெரிஞ்சு முழிச்சுக்கிறீங்களோ அன்னைக்கு அது இல்லாமல் போயிடும். அது வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கும். அது விளையாடுற விளையாட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னன்னா, ஒரு பெரிய பணக்காரரு பக்திங்கிற பேரில் தான் ஒரு அடிமை, தான் ஒரு சேவகன், தான் ஒரு இறைவனோட தாசன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை கட்டிக்கிட்டு எல்லார்கிட்டையும் குனிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. என்னன்னா, ஆன்மீக வாழ்க்கை வாழ்றேன் பாரு, அதனால பணிவா இருக்கேன் பாரு. இதுதான் ஆணவம். ஆமா, இதுதான் ஆணவம். நீங்க நல்ல பணக்காரரா இருந்து இறைவன் உங்களை ராஜா மாதிரி இருக்க வச்சிருந்தா அந்த இடத்துல இருந்து அந்த வாழ்க்கையை வாழ வேண்டியதுதானே உங்க வேலை. அதை விட்டுட்டு அங்கிருந்து இறங்கி கீழே வந்து வேலைக்காரனா மாறணும்னு என்ன அவசியம் இருக்கு? இதுதான் ஆணவம். நீங்க எதை தொலைக்கணும்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களை வேலை வாங்கிட்டு இருக்கு. ஆமா, அவர் இயல்புல அவர் இல்லை. அவர் இருக்கிறத விட்டுட்டு வேற ஒன்றா மாறி இருக்காரு. இப்படிதான் ஒவ்வொருத்தருமே நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த நடிப்புக்கு பேர் தான் ஆணவம். உள்ள வேற ஒன்றா இருந்துக்கிட்டு வெளியில் மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களோட நடவடிக்கைகளாகட்டும், உங்களோட செயல்களாகட்டும், உங்களோட பேச்சுகளாகட்டும் எல்லாமே வெறும் நடிப்பாக இருக்குது. இந்த நடிப்புக்கு பேர் தான் ஆணவம். ஆனால் நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது அப்படி இல்லை. உங்ககிட்ட ஆணவம் இல்லை. ஆமாம், இயல்பாக இருந்தீங்கன்னா, சாதாரணமாக இயல்பாக இருக்கும்போது உங்ககிட்ட ஆணவம் வேலை செய்ய முடியல. அது அடுத்தவங்களை பார்க்கும்போது தான் அதுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, அதுக்கு ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஏன் என்ன ஆகுது? என்னன்னா, உங்களுக்கு சின்ன வயசுலேயே சமுதாயத்தால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ குழந்தையா இருந்தீங்க. குழந்தையா இருக்கும்போது அந்த ஆணவம் எங்கே இருந்துச்சு? கிடையாது. உங்கள் இயல்பில் ஆணவம் இல்லை, இடையில கொடுக்கப்பட்டது தான். ஒரு குழந்தை விவரம் தெரிகிற வரைக்கும் அழுக வந்தால் அழுகும், சிரிப்பு வந்தால் சிரிக்கும், கீழே விழுந்து அடிபட்டாலும் அழுகும். அதே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும்னா, கீழே விழுகுது, அப்படியே எந்திரிச்சு பார்க்கும், அப்படியே சுற்றி பார்க்கும். யாரும் இல்லைன்னா அழுகும், யாரும் இருந்தால் அழுகாது. என்னன்னா, மற்றவங்களுக்காக பார்த்து இயல்பை மீறி அங்கே நடிக்குது. அங்கே ஆரம்பிக்குது அதோட ஆணவம். அங்கே நடிக்க ஆரம்பிக்குது. அதுதான் அதோட ஆணவம். அங்கே ஆரம்பிக்குது. அங்கே ஆரம்பிக்கிறது ஸ்கூலில் படிக்கும்போது மற்ற மாணவர்களிடம் இருந்து தன்னை நிரூபிக்கணும்னு ஆரம்பித்து, அது காலேஜ் ஆகட்டும், சமுதாயமாகட்டும், வேலையாகட்டும், குடும்பமாகட்டும், இப்படி எல்லா இடங்கள்லையும் பரவி கடைசியில் ஆன்மீகம், தன்னை உணரணும், இறைவன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்ச சக்தினா என்ன, இயற்கை சக்தினா என்ன உணரணும்னு இங்கே வரைக்கும் அந்த ஆணவம் விளையாண்டுட்டு இருக்கு. நீங்கள் இயல்பில் இல்லாமல் எந்த செயல் நடிச்சுட்டு செஞ்சாலும் அது ஆணவம்தான். நீங்கள் இயல்பில் நின்று முழிச்சுக்கும் போது அது இல்லாமல் போயிடும். அந்த ஆணவத்தை நீங்கள் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் அது ஆணவம், அது உங்களை வேலை வாங்கிட்டு இருக்கு, அது உங்களை அடிமையாக வச்சுருக்குன்னு தெரியாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அது எல்லா தளத்துலையுமே விளையாண்டுட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு சாதாரண கீழ்நிலையில் உள்ளவன் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அதுக்கான படிப்பு படித்து அதுக்கான தகுதி இருந்து அங்கே முயற்சி பண்ணுறான்னா அது தவறு இல்லை, அது ஆணவம் ஆகாது. ஆனால் அதுக்கான தகுதி இல்லாமல், அதற்கான படிப்பு இல்லாமல் அவன் அங்கே அந்த மாதிரி நடிக்கிறான், பேசுகிறான் அப்படின்னா அது ஆணவத்தோட வெளிப்பாடு. அதே மாதிரி கலெக்டராக இருக்கிற ஒருத்தன் கீழே இறங்கி வந்து வேலைக்காரனாக மாறி
நான் பணிவாக இருக்கிறேன், என் பணிவை காட்டுறேன்னு அங்கே பணிவாக நடந்துக்கிட்டா அதுவும் ஆணவம் தான். 2 முனைகளிலும் செயல்படுது ஆணவம். இது எப்போ இல்லாமல் இருக்குன்னா, நீங்கள் இயல்பு நிலையில் சாதாரணமாக நடுநிலையில் இருக்கும்போது ஆணவம் வேலை செய்ய முடியாது. ஆணவம்ங்கிறது தராசு மாதிரி, கீழே இறங்கிட்டும் மேலே ஏறிட்டும் ஏதாவது ஒரு பக்கம் விளையாண்டுட்டு தான் இருக்கும். நீங்கள் நடுநிலையில் இருக்கும்போது ஆணவத்தால் தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி நிகழ்காலத்தில் வாழ்கிற ஒருவனுக்கு ஆணவம்னா என்னன்னே தெரியாது. வருங்காலத்திலையும் காலத்திலையும் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிற ஒன்றுக்கு பேர் தான் ஆணவம். எண்ணங்களால், மனசால், சமுதாயத்தால் கற்றுக் கொடுக்கப்பட்ட சமுதாய அறிவால், அந்த அறிவுக்கு பின்னால் ஒழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஆணவம். இதோட நீங்கள் சேர்ந்து விளையாடுறதுனால தான் இல்லாத ஒன்றை உருவகப்படுத்தி நீங்கள் இருக்கிற தன்மையிலிருந்து அதை வேற ஒன்றா மாற்றி வேற எதற்காகவோ உங்களை விளையாட செய்வதுக்கு பேர் தான் ஆணவம். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தூங்கிட்டு இருக்கீங்க, மனமயக்கத்தில் இருக்கீங்க. அதுலேருந்து வெளியில் வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அது இல்லாமல் போயிடும். எப்படின்னா, இப்போ இருள் இருக்குது, அங்கே போய் தீக்குச்சியை கொளுத்துறீங்க, வெளிச்சம் வருது, இருள் தன்னால் போய்த்தானே ஆகணும். இருட்டை விரட்டுறதுக்கு நீங்கள் எதுவும் செய்யலை, தீக்குச்சியே கொளுத்துறீங்க, அங்கே தீச்சுடர் வந்துச்சு, இருள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. இதே நிலை தான் ஆணவத்தோட நிலையும். நீங்கள் தூங்குற வரைக்கும் தான் ஆணவத்தால் வேலை செய்ய முடியும். நீங்கள் விழிப்புணர்வு பெற்றுட்டீங்கன்னா ஆணவத்தால் வேலை செய்ய முடியாது. இப்போ ஆணவம் இல்லாமல் செயல்படுங்க, ஆணவம் இல்லாமல் செயல்படுங்க அப்படிங்கிறது நீங்கள் இயல்பு நிலையில் இருக்கணும், அவ்வளவுதான். அப்படின்னா உள்ளே என்னவா இருக்கீங்களோ அதுவாகவே வெளியிலையும் யாருக்காகவும் நடிக்காமல், யாருக்காகவும் நீங்கள் உங்களை மாற்றிக்காமல் இயல்பாக பேசுகிறதும் சிரிக்கிறதும் அப்படி செயல்படுறது தான். அதாவது உள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுகிறதும், என்ன பேசுகிறீங்களோ அதை செயல்படுத்துகிறதும். அப்படி இருந்தீங்கன்னா ஆணவம் உங்ககிட்ட வேலை செய்யவே முடியாது. வேற ஒன்றை பேசிட்டு வேற ஒன்றை செஞ்சிங்கன்னா மட்டும்தான் ஆணவத்தால் வேலை செய்ய முடியும். இதுதான் ஆணவத்தோட விளையாட்டு. அறிவால் வந்த ஆணவத்தை அறிவாலையே கடக்க முடியும். ஆமாம், ஈஸியாக கடந்துடலாம். எந்த இடத்துல எப்படி செயல்படுது, நம்ம இப்போ ஏன் நடிக்கிறோம், நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்கு தானே நடிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். எல்லாருமே உலகத்தில் மேக்சிமம் சிலரை தவிர எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்காங்க. குடும்பத்திலேருந்து வெளியில் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த நடிப்பை நிறுத்தினா ஆணவம் இல்லை. ஏன் நடிக்கணும், எதற்காக நடிக்கணும், நடிக்கிறனால என்ன நடந்துகிட்ருக்கு, நடிக்கிறனால இப்போ நன்மை ஏற்படுதா தீமை ஏற்படுதா அப்படின்னு கொஞ்சம் அறிவால் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஆணவத்தால் வேலை செய்ய முடியாது. அங்கே ஆணவம் இல்லாமல் போயிடும். இயல்பு நிலையில் உள்ளவனுக்கும் ஆணவம் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி அறிவால் அதை கடக்கிறவனுக்கும் ஆணவம்னா என்னன்னு தெரியாது. இயல்பு நிலையில் இருக்கிறதுங்கிறது நிகழ்காலத்தில் வாழ்கிறது. தன்னை உணரணும் அப்படிங்கிற ஒருத்தன் நிகழ்காலத்தில் வாழ்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஆணவமே இல்லை, ஆணவமே செயல்படலை அப்படின்னா நீங்கள் மனம் கடந்த நிலைக்கு போயிடலாம். எண்ணங்களை நிறுத்தி எண்ணங்களற்ற தன்மைக்கு போயிடலாம். மனம் செயல்பட்டு, மனதுக்கு பின்னால் அறிவு செயல்பட்டு, அறிவுக்கு பின்னால் ஆணவம் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் உங்களை வேலி மாதிரி உங்களை உள்தன்மைக்கு போக விடாமல் தடுத்து நிப்பாட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் அதை ஆணவம் தெரிஞ்சு அதை ஒன்றுமில்லாமல் செய்யும்போது எல்லாமே உதிர்ந்து அங்கே ஆணவமே இல்லாமல் போயிடும். அதனால் விழிப்பு நிலையை அடைங்க, இயல்பாக இருங்க. அப்போ உங்ககிட்ட ஆணவம் வேலை செய்யவே முடியாது. நன்றி, வணக்கம்.